வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வத். இன்னைக்கு ஃபில்மி பீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் அஜித் கூட மோதருக்கு விஜயும் தனுஷும் வரப்போகிறாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டு தள்ளி போகி பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு விடாமுயற்சி. இந்த படத்தோட வசூல் பெருமளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட படம் ரிலீஸ் ஆன நாள்லேயே உலக அளவில் 100 கோடி அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் விடாமுயற்சி 100 கோடி அடிக்க கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிருக்கு. இந்த வாரமும் அந்த படத்தோட வசூல் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி அஜித்தோட ரசிகர்கள் என்னதான் ட்வீட் போட்டாலுமே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ரிப்ளை போட மறுக்கிறாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் ஒரு தோல்வி காலம்தான் அப்படின்னும், விஜயோட மகன் சஞ்சய் இயக்கிற படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தனுஷும் விஜயும் அஜித் கூட போட்டி போட வராங்க. தன்னோட அக்கா மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தனுஷ் இயக்கின படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற படம். இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு கூட போகாமல் தன்னோட அடுத்த படமான இட்லி கடையை இயக்கிட்டு இருக்காரு தனுஷ். இந்த படம் இந்த வருஷம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. சொன்ன டைமுக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுல தனுஷ் ரொம்பவே உறுதியாக இருக்காரு. போன வருஷம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன படங்களில் எந்த படமுமே பெருமளவு தியேட்டர் ஹிட் கொடுக்காத நேரத்தில் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சாதனையை பண்ணுச்சு. கில்லி படம் 2004 ரிலீஸ் ஆனப்போவே 50 கோடி வசூலும், போன வருஷம் ரீரிலீஸ் ஆனப்போ 26லேருந்து 32 கோடி வசூலும் பெற்று இருந்துச்சு. விஜயோட அடுத்த படமான ஜனநாயகன் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகுமா இல்லை தள்ளி போகுமான்னு இருக்கிற இந்த நேரத்தில் வர ஏப்ரல் மாதம் சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படமும் 2005 ரிலீஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 200 நாளுக்கு ஓடினதான் சொல்லப்படுறாங்க. அதனால தனுஷ் படத்துக்கும் சரி, அஜித்தோட குட் பேட் அகலிக்கும் சரி இந்த படம் ஒரு பெரிய டஃப் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தனுஷோட இட்லி கடை படமும் விஜயோட சச்சின் படமும் குட் பேட் அகலிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே விடாமுயற்சிக்கு ரொம்ப பெரிய ஓப்பனிங் கிடைக்காதனால அந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குட் பேட் அகலியை வாங்க தயங்குறாங்க. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் யாருன்னு பார்த்தா புஷ்பா 2 ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அப்படின்றனால ஆந்திராலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பப்படுது. அஜித்தோட ரசிகர்களுக்கே விடாமுயற்சி பிடிக்காம போனது தான் அந்த படத்தோட வசூல் அடி வாங்கறதுக்கான காரணம். ஆனால் குட் பேட் அகலி ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக வரும் அப்படின்னும், இட்லி கடை சச்சின் ரீரிலீஸ்னு இல்லை, எந்த படம் இந்த படத்து கூட போட்டி போட்டாலும் அந்த படங்களுக்கு தான் பிரச்சனையே ஒழிய குட் பேட் அகலி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 படத்தில் எந்த படம் வசூல் வேட்டையை நிகழ்த்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.